அப்படி விளக்கமா சொல்லு. வரும்பொழுது வைக்கிறேன் எண்ணத்திலேயே வருவியா? அப்படி தெளிவா சொல்லணும். மொட்டை மொட்டையா பேசணும்னு வச்சுக்க, மொட்டை மொட்டையாக ஆகிடுவோம். சாதாரணமா நினைக்காத, அவன் எடுத்தா வைக்காம விட மாட்டான்டி. என்னத்த அடி சொன்னேன். சரி சரி, சந்தோஷமா வருகின்றாயி? சந்தோஷமா இருக்கியா? நலமா இருக்கியா? சேமமா இருக்கியா? சரி, அதெல்லாம் போகட்டும். அழகு அனுமலை விளைச்சோலை நந்தவனம் நந்தவனம் என்பது பெண்களுக்கு உரிய வனம். அங்க பெண்கள் மட்டும்தான் செல்ல வேண்டுமே தவிர போல ஆளுநர் வரவே கூடாது. இதுவரைக்கும் நான் மலவனத்தை பார்த்ததில்லை. கூட வந்தா பார்க்க மாட்டேன். அப்படியானால் நீ பாக்கணும்னு நினைக்கிறேன். பாக்குறதுக்கு ஆசைப்படுறேன். அப்படியா? அப்படியானால் புறப்படலாமா? அப்படியா? சீக்கிரம் சொல்லி போகலாமா?
சொல்லாத நாடுகளை தேவருக்கும் தலைவனாக தேவ இந்திரனாக இந்த உலகத்தை சீரும் சிறப்போடு ஆண்டு வருகிறேன். வாழ்க 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 மாதலி அழைத்தோடு மறுபடியவன் எங்க வீட்டுல பெரிய போராட்டங்க. ஆம்பளைங்க சும்மா இருந்தா கூட பொம்பளைங்க சும்மா இருக்கிறது எந்த நேரமா இருந்தாலும் அடிச்சுக்கின்னு புடிச்சுக்கின்னு காய்ச்சிக்கின்னு பெரிய இடமா போச்சு. ஏண்டா அடிச்சுக்கின்னு புடிச்சுக்கின்னு அது கடிச்சுக்கின்னு வலுவில் இருக்கிறவங்க அடிக்கிறாங்க வலுவில் இல்லாத புடிச்சுன்னு கடிக்கிறாங்க. அடிச்சது என் அண்ணன் பொண்டாட்டி, கைய புடிச்சு கடிச்சது என் பொண்டாட்டி. உன் பொண்டாட்டி? ஆமா ஆமா, அண்ணன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி குழாய்க்கு தண்ணி பிடிக்க போயிருக்கிறாங்க. போன இடத்துல என்ன பிரச்சனைன்னு தெரியல. உடனே எங்க அண்ணன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி அடிச்சுட்டா. என் பொண்டாட்டி அடிக்க தெரியாது, வலு இல்லை உடம்புல. ஆனால் ஏற்றி கையை பிடிச்சி கடிச்சுட்டான். கடிச்சு விட்டான். கடிச்சே 2 பேரும் வெறுப்பு அதிகமா போச்சு. நேரம் என் அண்ணன் பொண்டாட்டி வீட்டுல வந்து எங்க அண்ணங்களுக்கு என்ன சொன்னாலும் தெரியல. அவங்க சாமான எடுத்து அவங்க தனி கொடுத்து போட்டாங்க. அவங்க சாமான் கல்யாணத்துக்கு எடுத்தாங்க சீர்வரிசை. அந்த சாமான எடுத்து அவங்க தனி கொடுத்து போயிட்டாங்க. அவங்க போன உடனே என் பொண்டாட்டி சும்மா இல்ல, முன்ன வந்தவளே விட்டு விட்டு போயிட்டாலே நம்ம ஏன் இருக்கணும்னு சொல்லிட்டு இவன் சாமான எடுத்துக்கிட்டு என்னையும் இவன் தனி கொடுத்து போயிட்டாங்க. தனி கொடுத்து போயிட்டாங்க. 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு. திடீர்னு என் பொண்டாட்டி கிட்ட வந்து உனக்கு அறிவு இல்ல, புத்தி இல்ல, வயிற்றுக்கு நான் சொல்றேன் மனுஷன் எதுக்கு தான் இருக்கு அவன் யாரு கேக்குறான் அப்படின்னு என் பொண்டாட்டி என்ன கேக்குறான். உன்ன கேக்குறான். எனக்கு ஒண்ணும் புரியல. ஏண்டி கேரன்னு கேட்டா அந்த பாய மச்சா அண்ணன் பொண்டாட்டி தனி போயிட்டாங்க. நானும் நீங்க தனி வந்துட்டோம். ஒப்பா சம்பாதிச்ச சொத்து இருக்குது. அந்த போய் பண்ணிட்டு வரத குத்துக்கிழமை நான் துண்டு உட்காந்து திட்ட ஆரம்பிச்சான். அடடே, அப்பா சம்பாதித்த சொத்து இருக்கிறது. ஆமா, என்னென்ன சொத்து தெரியுமா? என்ன சொத்து? ஒரு புளிய மரம், ஒரு பசுமாடு, 1 ஏக்கர் நிலம். 1 ஏக்கர் நிலம். நான் போகும்போது அது விட்டு போனது. சரி, இத்த போய் பாண்டியவன் வீட்டுல உனக்கு சாப்பாடு போட சொல்லி ஆட்சி தெரிஞ்சு விட்டான். என்ன பண்ண என்ன போனா எங்க அண்ணன் விட மாட்டான். முன்ன போறதவன் அதிகமா போச்சு. யோசனை பண்ணி பார்த்தேன். நேரா தலைவருக்கு போனேன். தலைவரை பார்த்து ஐயா எங்க அண்ணனுக்கு எனக்கு பிரச்சனை வந்துருச்சு, தனி கொடுத்து போயிட்டோம். அதனால எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்தை 2ஆ பிரிச்சு கொடு. அப்பா சம்பாதித்த சொத்தை அண்ணன் தம்பி இருவருக்கும் பங்கிட்டு கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் தலைவர்கிட்ட சொன்னேங்க. தலைவர் என்ன பண்ணாரு, உங்க அப்பா என்ன சம்பாதிச்சு தெரியாது, அப்படி என்னதானே சேர்த்து வச்சுட்டு போனாருன்னு சொல்லிட்டு தலைவர் என்ன கேட்டா, விளக்கமாக கேட்டா. தலைவர் ஐயா எங்க அப்பா ஒண்ணு அதிகம் சேர்க்கல, ஒரு புளிய மரம், ஒரு பசுமாடு, 1 ஏக்கர் நிலம் இதுதான் இருக்குது, இது 2ஆ பங்கிட்டு கொடுங்க. உண்மையை கூறி விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நின்று எங்க அண்ணன் ஒரு பக்கம் நின்ட்டாங்க. தலைவர் யோசனை பண்ணி பார்த்தாரு. எப்பவுமே முன்ன பொறுத்தவ தான் லாபம் நஷ்டம் அனுபவிப்பான், எல்லாத்தையும் பார்ப்பான். சின்ன வந்து ஊர் சுத்துற தரத்துல இருந்தாலும் கால போன போக்குல எப்படி இருந்தாலும் பங்கு சமமா போகணும்.
அதனால உங்க 2 பேருக்கு பங்கு சமமா பங்கு தரேன் அப்படி சொல்லி தலைவர் சொல்லிட்டாரு. தலைவர் கூறிவிட்டார். ஆமா, எப்படி பங்கிட்டார் தெரியுமா? எப்படி? முன்ன பிறந்த எங்க அண்ணன், அண்ணன். அடுத்து நான் பிறந்தேன். அதனால எங்க அண்ணனுக்கு மேல் பாகம், எனக்கு கீழ் பாகம். போங்கடா வீட்டுக்கு. டேய், அவன் சரியாகவே கூறிவிட்டார். ஏனென்றால் அண்ணன் பெரியவன், அதனால அவனுக்கு மேல் பாகம். நீயும் சின்னவன், அதனால உனக்கு கீழ் பாகம். கீழ் பாகம் சொல்லிட்டாப்ல. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எங்க அண்ணன் அம்மா சாப்பிட்டு கிடக்க நாங்க ஒரு பக்கம் இருக்கிறோம். 1 மாசம் 2 ஆச்சு. என்னடா அப்பா சம்பாதிச்சு தலைவர் பங்கிட்டு கொடுக்குற, என்ன செய்யாதுன்னு சொல்லிட்டு நேரா வீட்டு பக்கமா இருந்தா ஒரே சத்தம், சத்தம் கேக்குது. என்னடா சத்தம்? பின்னாடி போய் பார்த்தா எங்க அண்ணன் புளிய மரத்துல உளிக்கி நிற்கிறான். புளிய மரத்துல ஏறி புளிய மரம் உளிக்கிட்டு இருக்காரு. கோவம் அதிகமா போச்சு. பழம் உளிக்கிறான்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போனா கோழி எடுத்தாங்க. கீழே கட்ட போட்ட மாதிரி வாரி கோழி போட்ட அட அறிவு கட்டவன, புளிய மரத்து மேல ஏறி அந்த புளிய உழுக்கணும் உன்னுடைய அண்ணன். ஆளை வச்சு புளிய உழுக்கி இருக்கான். அப்படி இருக்க அவன் ஆளை வச்சு உழுக்கி இருக்கான். நீ எதுவுமே செய்யாம கீழே விழுந்த உடனே அதை போய் எடுத்து வீட்டுக்கு போயிட்டு எப்படாது? ஐயா, தலைவர் என்ன தீர்ப்பு சொன்னாரு? மேல் பாகம் ஒன்னனுக்கு கீழ் பாகம் தான் சொன்னாரு. அடுத்து மேல இருக்கிறது அவனுக்கு சொந்தம். அடுத்து கீழ் விழுந்தா அது உனக்கும் சொந்தம். அதான் வாரி கொண்டு வீட்டுக்கு போட்டான். டேய் பாவி, உனக்கு ஒண்ணுமே தெரியாதுடா. நான் ஒரு 2ஆம் கட்டம் கொடை கொண்டு போய் பிளாஸ்டிக் கொடுத்து வச்சு பித்தளை தூக்கி வந்துருவோம். ஆமா, தூக்கி வந்து வச்சுக்கதான் லாகினி. அதனால யோசனை பண்ணி உடனே என்னாச்சு, மாடு வீட்டுக்கு போட்டு எங்க அண்ணன் அழுதினா போயிட்டா. ஒரு பசு மாடு இருந்துட்டு பொம்பளை அந்த படு பாய் 1 மாசம் ஆச்சு வீட்டுக்கு போய் பாரு மாடு கண்ணு போட்டுக்குது அப்படின்ட்டான். கண்ணு போட்டுக்குது. போய் பார்த்தா மாட்டுக்கு பில்லு போட்டுக்கிறான், தவிடு போட்டுக்கிறான், புண்ணாக்கு போட்டுக்கிறான். கண்ணு ஒரு பக்கம், பசு மாடு ஒரு பக்கம் இருக்குது. யோசனை பண்ணி பார்த்தேன். மணி 6 ஆச்சு. கேனை எடுத்து போன மாட்டை கண்ணு விட்டு அவுத்து விட்டா மொத்த பாலை காலத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். மாட்டை பணம் போட்டு வாங்கிவன் மண்ண, அதற்கு அனைத்து திரியும் வாங்கி கொடுத்தவன் மண்ண. அப்படி இருக்க பால் மட்டும் கண்ணுட்டு வீட்டுக்கு போயிட்டு எப்படி அது? கீழ்பாகம் யாருக்கு சொந்தம்? உனக்கு சொந்தம். கீழே மாடிதானே தொங்குது. அதான் காத்துட்டு வந்துட்டான். உனக்கு இருக்குடா. எனக்கு இருக்கிறது நீ எப்ப பார்த்த? அறிவு இருக்குதுன்னு உரைக்கு. சரி மகனே, ஆமான ஆளுக்கு போட்டாங்க. 1 ஏக்கர் நிலம் இருந்தது. அந்த 1 ஏக்கர் நிலத்தை ஓட்டி கணக்கா போட்டான். மனிதா போட்டு விட்டான். கொத்து செடி போட்டா 90, 95 நாள் 100 நாள் ஆகி போச்சு. ஆமான கைநாடு போய் பார்த்தா ஒரு சைடு கொத்து கொத்தா அப்படிக்கா இருக்குது. கொத்து காய்ச்சி இருக்கிறது. 2 சொத்துல அனுபவிக்கலையே. என் தம்பிக்காரனுக்கு தெரிய போது நீ 4 நாளைக்கு இட்டு வாடி, நாளைக்கு காலையில செடி பிடிக்க காய பறிச்சுட்டு போடலாம்னு சொல்லிட்டு என் அண்ணன் முன்னாடி எங்க அண்ணன் சொல்லிட்டான். சொமாரிப்பா ஓட்டிக்க சொமாரிப்பா. சாயந்தரம் 7 மணி ஆச்சு. என் பொண்டாட்டி கூட்டுக்கணும், 4 பொம்பளை கூட்டு போனா மொத்த செடியை போட்டுக்கணும். காய பறிச்சு கோல்ல போட்டு அந்த செடி அங்கேயே போட்டு வந்துட்டேன். அறிவு கட்டவன, மல்லாட்ட போட்டவன் யாரு? எங்க அண்ணன். உங்களுடைய அண்ணன். அதற்கு அனைத்து செலவுகளை செய்தவன் யாரு? எங்க அண்ணன். உங்க அண்ணன். ஆளை வச்சு பிடிக்கவன் யாரு? எங்க அண்ணன். உங்களுடைய அண்ணன். அப்படி கஷ்டப்பட்டு உன்னுடைய அண்ணன் அந்த மல்லாட்டையை பறிக்க முடியாம நீ பறிச்சுக்கிட்டு போய் ஏன்னா தலைவர் என்ன திருப்பி மேல் பாகம் ஒண்ணு கீழ் பாகம் தான் சொன்னாரு. மண்ணுக்கு மேல செடி இருக்கு, மண்ணு கீழே கலகாக்குது. ஏண்டா நீ 2ஆம் கட்டம் சொல்லுவாங்க. ரொம்ப 2ஆம் கட்டாங்க. ஒண்ணுமே தெரியாது உனக்கு. நான் ஒரு ஏக்கராக்கள் உட்காந்தவன மேல தோடு சுப்பிடுவாங்க. சரி, பிறகு என்ன நடந்தது? அப்புறம் ஆச்சு எங்க அண்ணனுக்கு கோவம் வந்துருதுங்க. அதுதான் தலைவன் ஐயா நீங்க தீர்ப்பு சொன்னீங்க, ஒரு பலனை அனுபவிக்கல, மொத்தம் என் தம்பி தான் சாப்பிட்றான், ஏதாவது ஒரு வழி செய்யணாப்ல. உடனே கூப்பிட்டார். ஏற்கனவே சொல்ல சின்னவனை பார்த்து தருதிரியா பிடிச்சவன், நீ பிரச்சனை பண்ணி செஞ்சோம் 2ஆம் பாகட்டா, இனிமேல் செஞ்சா உனக்கு வந்து தீர்ப்பை மாத்துறேன். அண்ணனுக்கு மேல் பாகம் உனக்கு கீழ் பாகம் சொல்றேன். அதனால உனக்கு மேல் பாகம் உனக்கு கீழ் பாகம் போங்கடான்ட்டார். உனக்கு மேல் பாகம், உன் அண்ணனுக்கு கீழ் பாகம். சரி, அப்பா சம்பாதிச்ச சொத்து ஒண்ணுத்தையும் அனுபவிக்கலையே, கெட்டு வந்து கிடக்கிறமே. அப்படி அந்த கம்யூனிட்டிக்கு புத்தி இருக்க தேவலா? அந்த 1 ஏக்கர் ஓட்டி கவுரு நட்டான். ஒரு 3 மாசம் ஆச்சு. அப்படி செண்டா காய்கறி அப்படியே கதிர் முத்தி போச்சு. பார்த்தா அருவா எடுத்து போனேன். மொத்த கதிர் எடுத்து கோழி போட்டு வீட்டு போட்டு தட்டை எடுத்து மாட்டுக்கு போட்டு அனைத்திலுமே கஷ்டப்பட்டு உங்க அண்ணன். மேல் பாகம் உனக்கு, கீழ் பாகம் ஒன்னனுக்கு. அதனால கேழ்வரகு அறுத்துக்கிட்டு போயிட்டேன். பாகம் மட்டும் இருக்கு. யார் பாகம்? அவன் பாகம். உடனே தலைவர் பார்த்தாரு. இனிமே வீட்டு பக்கம் வச்சீங்கன்னா அட்டி விடும். தீர்ப்பு மக்கள் அதிகம் மழையில விட்டு போங்கட்டார். இப்ப நீ வந்து பாரு என் வீட்டு தீர்ப்புக்கு கீழ்பாக்கம் தான் போவேன். கீழ்பாக்கம் நீ சொன்ன உடனே நான் கீழ்பாக்கம் போலன்னு நினைக்கிறேன்டா. தெரியுமா மாதிரி ஐயா? அது போகட்டும். என்னடா இப்பொழுது கால தாமதம் என்ற கட்டளைக்கு விடுதலைகளை உரைத்து விட்டார்.
விட்டாய். சரி, போகட்டும். ஏனென்றால் நீங்கள் என்றால் எனக்கு மேல கிடையாது. டேய், இந்த தேவலோகத்தில் உள்ள மக்கள் என்னை பற்றி என்னடா பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? யாரை வாழ்த்து இருக்கிறாங்க? வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோனோக்கி வாழும் என்று முதுமறைப்படி எக்கோடு யாராலும் வெல்லப்படாத வீரமும் தக்கோடு வாழாலும் முயன்றப்பட்ட தன்மையும் தக்காரும் தாழ்விலா செல்வம் நிறைந்த தேவலோகம் என்று யாரை வாழ்த்துக்கிட்டே இருக்கிறாங்க? அப்படியா? டேய், இவருடைய ஆட்சியிலே குறை என்பதை காண முடியாது. குறைக்கிட்டு பார்த்தாலும் ஓ ஏய் பார்த்தா எர்ரா கூப்பிட மாட்டேன். எங்க பேசிட்டு இருக்க? மச்ச சும்மா இருக்க மாட்டேன்றான். சரி கிராம டேய், இவருடைய ஆட்சியிலே குறை என்பதை காண முடியாது என்று தெரியும். எப்படி தெரியுமா? இந்த தேவலோகத்தை நான் எப்படி ஆண்டு வருகிறேன் தெரியுமா? சங்கநிதி, பதுமநிதி, ஐராவதம், மன்மத யானை, காமதேனு, கற்ப விருட்சம், இப்படிப்பட்ட அஷ்டாசங்கள் வைத்துக் கொண்டு சேரும் சிறப்போடு ஆண்டு வருகிறேன். அது மட்டுமல்லையடா, என்னுடைய கையில் வச்சிருவாயுத கணை. அந்த வச்சிருவாயுத வாழ் எப்படிப்பட்டது தெரியுமா? தசேசி என்ற முனிவருடைய முதுகெலும்பால் ஆனவை. முனிவரின் முதுகெலும்பால் செய்யப்பட்ட. ஆமாண்டா, அது மட்டுமல்ல, மிக மிக முக்கியமான ஒன்று. 100 அசுமத யாகங்கள் செய்து இந்திராணி மணந்து இந்திராணி சமேதனாக ஆண்டு கொண்டு வருகிறேன். 100 அசுமத யாகம் செய்து வெற்றி பெற்று இந்திராணியை மணந்து இந்திர சமேதனாக. ரொம்ப சந்தோஷம். ஆமாண்டா, அப்படி இருக்கு. டேய், ஆமா, உன்னோடு வருவானே உன்னுடைய தோழன் சும்மா இருக்க மாட்டான்றாங்க. நான் வாடாண்டா கல்ல தச்சு